இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரேஷியோ அனாலிசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி டர்ன் ரேஷியோ எப்படி கால்குலேட் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்டிவிட்டி ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 4 டைப்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி டர்ன் ரேஷியோ, ட்ரேட் பேயபிள் டர்ன் ரேஷியோ, ட்ரேட் ரிசீவபிள் டர்ன் ரேஷியோ, ஃபிக்ஸ்டு அசெட் டர்ன் ரேஷியோ. ஓகேங்களா? ஸோ சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃப்ரம் தி கிவன் இன்ஃபர்மேஷன் கால்குலேட் தி இன்வென்ட்ரி டர்ன் ரேஷியோ, இன்வென்ட்ரி கன்வர்ஷன் பீரியட் இன் மந்த்ஸ் ஆஃப் சானியா லிமிடெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 1,90,000, இன்வென்ட்ரி அட் தி பிகினிங் ஆஃப் த இயர் 40,000, இன்வென்ட்ரி அட் தி எண்ட் ஆஃப் த இயர் 20,000, பர்ச்சேஸ் 90,000, கேரேஜ் இன்வெஸ்ட் 10,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோக்கான ஃபார்முலா காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் டிவைடட் ஆவரேஜ் இன்வென்ட்ரி. ஓகேங்களா? ஸோ காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இதுக்கான வேல்யூ நம்ம எப்படி எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் இன்வென்ட்ரி ப்ளஸ் நெட் பர்ச்சேஸ் ப்ளஸ் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் லெஸ் க்ளோசிங் இன்வென்ட்ரி. ஓகேங்களா? ஸோ ஓப்பனிங் இன்வென்ட்ரி பொறுத்த வரைக்கும் 40,000 கொடுத்துருக்காங்க. நெட் பர்ச்சேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 90,000 கொடுத்துருக்காங்க. தென் டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். இப்போ டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்ன்னு சொல்லும்போது நம்ம இதில் சம்மில் கேரேஜ் இன்வென்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ 10,000 இங்கே கொண்டு வரும். லெஸ் க்ளோசிங் இன்வென்ட்ரி 20,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேல்யூவை நம்ம ஆட் பண்ணி லெஸ் பண்ணால் நமக்கு 1,20,000 கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ ஆவரேஜ் இன்வென்ட்ரி. ஸோ இந்த வேல்யூவை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் இன்வென்ட்ரி ப்ளஸ் க்ளோசிங் இன்வென்ட்ரி டிவைடட் 2. ஓப்பனிங் இன்வென்ட்ரின்னு பொறுத்த வரைக்கும் 40,000, க்ளோசிங் இன்வென்ட்ரி 20,000. ஆட் பண்ணால் நமக்கு 60,000 டிவைடட் 2னா நமக்கு 30,000 ருபீஸ் கிடைக்குது. இப்போது இந்த வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்முலா அப்படி அப்ளை பண்ணோம்னா 1,20,000 டிவைடட் 30,000. ஸோ நமக்கு 4, அதாவது 4 டைம்ஸ் இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ 4 டைம்ஸ். ஓகேங்களா? ஸோ இன்வென்ட்ரி கன்வர்ஷன் பீரியட் வந்து எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்பர் ஆஃப் மந்த்ஸ் இன் த இயர் டிவைடட் இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ. ஸோ பர் இயரில் எவ்வளோ மந்த்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 12 மந்த்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேல்யூ 4. ஸோ 12 டிவைடட் 4 3. அப்போது 3 மந்த்ஸ் இன்வென்ட்ரி அதுக்கான பீரியட் வந்து மந்த்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3 மந்த்னு